நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. we are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு. சாதிப்பதற்கான சாதக அறிக்கை 4. இந்த வாரம் முழுவதும் இத நீங்க ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யலாம். என்னோடு சேர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலேயே என்னோடு சேர்ந்து அறிக்கை செய்யுங்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை தொடர்ந்து அறிக்கை செய்யும் போது உங்களுடைய மனதிற்குள்ளாக அது எழுதப்படும். அது உங்களுக்குள்ளாக இருந்து உங்களை வெற்றியுள்ளவர்களாக வாழ தூண்டும். நான் இன்று என் வாழ்க்கைக்கான, வருடத்திற்கான, மாதத்திற்கான, வாரத்திற்கான மற்றும் இந்த நாளுக்கான இலக்குகளை அமைப்பேன். நான் இன்று என் வாழ்க்கைக்கான, வருடத்திற்கான, மாதத்திற்கான, வாரத்திற்கான மற்றும் இந்த நாளுக்கான இலக்குகளை அமைப்பேன். என்னுடைய இலக்குகள் மிக பெரியவைகள் என்று ஒருபோதும் கருத மாட்டேன். என்னுடைய இலக்குகள் மிக பெரியவைகள் என்று ஒருபோதும் கருத மாட்டேன். என் ஈட்டியை கழுகுக்கு குறிவைத்து வீசி அது பாறையில் மோதி விழுவதை விட நிலவுக்கு குறிவைத்து கழுகை வீழ்த்துவது நல்லது என்பதை நான் அறிவேன். என் ஈட்டியை கழுகுக்கு குறிவைத்து வீசி அது பாறையில் மோதி விழுவதை விட நிலவுக்கு குறிவைத்து கழுகை வீழ்த்துவது நல்லது என்பதை நான் அறிவேன். என்னுடைய இலக்கின் உயரத்தை கண்டு நான் அஞ்சமாட்டேன். அதை அடையும் முன் பலமுறை தடுமாறி விழ நேர்ந்தாலும் அதை குறித்து கவலைப்படாமல் மீண்டும் எழும்புவேன். என்னுடைய இலக்கின் உயரத்தை கண்டு நான் அஞ்சமாட்டேன். அதை அடையும் முன் பலமுறை தடுமாறி விட நேர்ந்தாலும் அதை குறித்து கவலைப்படாமல் மீண்டும் எழும்புவேன். மற்றவர்கள் களிமண்ணை குலைத்து தங்கள் சின்ன குகையை விரைவாய் கட்டிக்கொள்ளட்டும். நான் எனக்கு எக்கு கோட்டையை கட்டுவேன். மற்றவர்கள் களிமண்ணை குலைத்து தங்கள் சின்ன குகையை விரைவாய் கட்டிக்கொள்ளட்டும். நான் எனக்கு எக்கு கோட்டையை கட்டுவேன். மற்றவருடைய நடவடிக்கையை மிஞ்சுவது எனக்கு முக்கியமல்ல. மற்றவர்களுடைய நடவடிக்கையை மிஞ்சுவது எனக்கு முக்கியமல்ல. என்னுடைய நடவடிக்கைகளை நான் மிஞ்சுவதுதான் முக்கியம். என்னுடைய நடவடிக்கைகளை நான் மிஞ்சுவதுதான் முக்கியம். என்னுடைய இலக்குகளை என்னுடைய வார்த்தைகளால் உலகுக்கு அறிவிப்பேன். என்னுடைய இலக்குகளை என்னுடைய வார்த்தைகளால் உலகுக்கு அறிவிப்பேன். ஒரு முறை அறிவித்து விட்டால் பின்பு பின்வாங்குவது இயலாத காரியமாகிவிடும். ஒரு முறை அறிவித்து விட்டால் பின்பு பின்வாங்குவது இயலாத காரியமாகிவிடும். நானே எனக்கு தீர்க்கதரிசியாக இருப்பேன். நானே எனக்கு தீர்க்கதரிசியாக இருப்பேன். என்னுடைய திட்டங்களை கேட்டு மற்றவர்கள் சிரித்தாலும் அவர்களுக்கு என் திட்டங்களை சொல்லிவிட்டபடியால் அதை செய்து முடிக்காமல் என்னால் தப்பிக்க முடியாது. என்னுடைய திட்டங்களை கேட்டு மற்றவர்கள் சிரித்தாலும் அவர்களுக்கு என் திட்டங்களை சொல்லிவிட்டபடியால் அதை செய்து முடிக்காமல் என்னால் தப்பிக்க முடியாது. தோற்பவர்கள் செய்ய விரும்பாததை நான் செய்வேன். தோற்பவர்கள் செய்ய விரும்பாததை நான் செய்வேன். என்னுடைய வெற்றிகளில் நான் திருப்தி அடைய மாட்டேன். என் கனவுகள் என்னால் அடைய முடிவதை விட பெரிதாகவே இருக்கும். என்னுடைய வெற்றிகளில் நான் திருப்தி அடைய மாட்டேன். என் கனவுகள் என்னால் அடைய முடிவதை விட பெரிதாகவே இருக்கும். எனது சாதனைகளை நான் அறிவிக்க மாட்டேன். எனது சாதனைகளை அறிந்து உலகம் புகழ்ச்சியோடு என்னை நோக்கி வரும். எனது சாதனைகளை நான் அறிவிக்க மாட்டேன். எனது சாதனைகளை அறிந்து உலகம் புகழ்ச்சியோடு என்னை நோக்கி வரும். நான் இன்று என் வாழ்க்கைக்கான இலக்குகளை அமைப்பேன். நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. we are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு.